அதிகாலை 5 மணி. ராமராஜ், ரேணுகா, அருண், விவேக் என 4 பேரும் விமான நிலையத்துக்கு வந்துவிட்டார்கள். குறித்த நேரத்தில் விமானமும் வந்துவிட்டது. செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிந்து வெளியே வர கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலாகிவிட்டது. ஏராளமான பெட்டிகள், லக்கேஜ் என மது வெளியே வந்துவிட்டாள். ட்ராலியை தள்ளி கொண்டு வரவும் ரேணுகா ஓடி வந்து மதுவை கட்டிப்பிடித்து கொண்டாள். அப்பா, சகோதரர்கள் எல்லாம் கை குலுக்கினார்கள். மது அப்படியே தான் இருந்தாள். சதை எதுவும் போடவில்லை, இளைக்கவும் இல்லை. ஆனால் கலர் மட்டும் பளிச்சென நிறம் கூடிவிட்டாள். சகோதரர்கள் பொருட்களை எல்லாம் காரில் ஏற்றிக்கொண்டு 2 கார்களை கொண்டு வந்திருந்தார்கள். ரேணு மகளின் கைகளை விடவே இல்லை. இவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட அளவுக்கு மது உணர்ச்சி வசப்படவில்லை. அதே இயல்புடன் தான் இருந்தாள். காலை 6:30 மணிக்கு வீடு வந்து சேர நன்றாக விடிந்து விட்டது. வாசலில் நிற்கவும், இரு மது, நான் உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஆமா, இருமா. எதுக்கு? எதுக்கா? 2.5 வருஷம் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க, திருஷ்டி கழிக்க வேண்டாமா? வேண்டாமா, என்னை அப்படியே விட்டுரு. ஏண்டி? இல்லைம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எந்த சம்பிரதாயமும் வேண்டாம் என சொல்லிக்கொண்டே மது வீட்டினுள் வந்து விட்டாள். பிறகு அனைவரும் உள்ளே வரவும் லக்கேஜ் கூடத்தில் பரப்பப்பட்டது. என்ன மது, இத்தனை லக்கேஜ்? எல்லாம் என்னுடைய பொருட்கள் தாம்மா. சரி, மாப்பிள்ளை ஏன் வரல? அல்ல, அவருக்கு லீவ் எதுவும் இல்லையா? நீ எங்கே எத்தனை நாள் இருப்பேன் என கேள்விகள் அடுக்கி கொண்டே இருக்க, அம்மா, முதல்ல நான் குளிக்கணும், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, ஃப்ளைட்டில் நான் தூங்கலை, சரியாக நல்லா தூங்கணுமா என்றாள். சரி மது, முதல்ல காப்பியை குடி, அப்புறமா குளிக்கப்போ. விவேக்கின் ஃபோன் அடிக்க, சொல்லு காவியா, மது வந்தாச்சா? இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் காவியா, அவகிட்ட பேசுறியா என திரும்பினான். அண்ணா, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லு என்றாள் மது. காவியா, அவ குளிக்க போயிட்டா, வந்து பேசுவா. விவேக்குக்கு என்னவோ போலாகிவிட்டது. அம்மா காஃபி தந்தால் மது குடித்தாள். நல்ல ஃபில்ட்ரு காஃபி, குடிச்சு எத்தனை மாசமாச்சு? சரிம்மா, நான் குளிக்க போகிறேன் என உள்ளே போய்விட்டாள். சரிம்மா, நான் வீட்டுக்கு போனோம், காவியா ரெடியாகிட்டு இருப்பா. சரி, நீ கிளம்பு. ரேணுகா காலை சிற்றுண்டியை தயாரிப்பதில் தீவிரமாகிவிட்டாள். மது நிதானமாக குளித்து ஒரு நைட்டியை போட்டு கொண்டு வந்தாள். மது, இட்லி தயார், சட்னி சாம்பாரும் இருக்கு, இதை நீ சாப்பிடு, வடை போட்டு தரேன் என்றாள். எதுக்குமா? ஏண்டி இப்படி கேட்குற? 2.5 வருஷம் கழிச்சு வந்திருக்க, நீ இங்கே இருக்கிற நாட்கள் வரைக்கும் உனக்கு வாய்க்கு ருசியா விதவிதமாக நான் செஞ்சு போடுறேன், சரியா? மது நன்றாக சாப்பிட்டாள். பிரமாதம்மா, இந்த சாம்பார் மனம் எங்கேயுமே வராது. சரி, நீ ஊருக்கு போகையில உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன், நீ எடுத்துட்டு போய் என்றாள் அம்மா. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச ஐட்டங்களையும் சொல்லு, அவருக்கு வாய்க்கு ருசியாக நீ சமைச்சு போடு. மது எந்த பதிலுமே பேசவில்லை. 2.5 வருஷமாச்சே, நீ இன்னமும் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கியா மது என்று அம்மா கேட்கவும், அம்மா, எனக்கு தூக்கமாக வருது. ராம்ராஜ் அருகில் வந்தார். ரேணு, அவ தான் சொல்கிறாளே ஃப்ளைட்டில் தூங்கலைன்னு, அவன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா நீ மதுக்கிட்ட பொறுமையாக பேசு. இன்னைக்கு பூரா அவளை நிதானமாக விடு, சரியா? சரிங்க என்றார். நீ போய் படுமா ரேணு, ஏசியை போட்டுக்கமா என்று அப்பா சொல்லவும் மது ரூமினுள் வர ரேணுகா ஏசியை போட்டு கொடுத்தாள். மாப்பிள்ளை பெரிய சம்பளக்காரர், இன்னும் நீ வசதியாக அங்கே இருந்திருப்பல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மது என்றாள். இதற்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. கதவை சாத்தி விட்டாள் மது. இருக்கிறேனோ, நான் போய் காய்கறி, ஜூஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வரேன் என்று ராமராஜ் சொல்லிவிட்டு வெளியே வந்தார். ஒரு நிமிஷம் இரு. என்னங்க? ஏன் மது முன்னாடி மாதிரி சரியா பேசுறது இல்லையோ? ஏங்க அப்படி சொல்றீங்க? அருண் உள்ளே வந்தான். அண்ணன் செல்போனை தந்தப்போ அன்னிக்கிட்ட அக்கா ஒரு ஹலோ சொல்லியிருக்கலாம். அண்ணன் முகமே சிரித்து போச்சு. நானும் அதை கவனிச்சேன் என்றார் ராமானுஜர். அதில் தப்பே இல்லைங்க. 2.5 வருஷம் கழிச்சு மது வரா, காவியா இங்கே வரக்கூடாதா? உள்ளூரில் இருக்கிற இவளுக்கே இத்தனை பந்தா இருந்தா என் மகளுக்கு எத்தனை பந்தா இருக்கும்? இல்லைம்மா, தப்பு. நீ மகள் வந்த உடனே மருமகளை அலட்சியமாக பேசுகிற, அது சரியில்லை என்று அருண் சீறினான். நிறுத்துடா, மருமகளோட லட்சணம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. அப்படி சொல்லாதம்மா. அக்கா வந்த 1 மாசத்துல திரும்பி போயிடுவா. அண்ணி தான் நம்ம கூடயே இருப்பாங்க. அண்ணி தான் நமக்கு முக்கியம். புண்ணாக்கு, உங்கள் அண்ணி அவங்க அம்மாவை கட்டிக்கிட்டு தான் அலறாளே, நம்மளை எதுவும் மதிச்சாளா? நாங்கள் யார் தயவிலும் வாழலைடா, அதை நீ புரிஞ்சுக்கோ என்று ரேணு சீறினாள். ரேணு, நீ அப்படியெல்லாம் பேசாத. சின்ன பசங்க முன்ன பின்ன இருந்தாலும் நாம தான் விட்டு தரணும், அவங்கள அனுசரித்து போகணும். நம்ம அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு வயசு மாதிரி தான்.
என் பெண்ணோட அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என பதிலுக்கு ரேணுகாவும் பேசினாள். அருண் கடுப்புடன் ரூமுக்கு திரும்பி விட்டான். என்னப்பா இதெல்லாம் விர்ரா, இது பொம்பளைங்களோட குணம். எல்லா அம்மாக்களுக்குமே பொண்ணுங்களை பார்த்தா ஆட்டம் அதிகமாகும். அதுங்க திரும்பி போனதும் அந்த ஆட்டம் அடங்கிடும். மது வந்திருக்கா, அவகிட்ட எல்லாரும் பாசமாக இருங்க. இப்போ போனானா திரும்ப எப்போ வருவாளோ. சரிப்பா. ராமராஜர் கடைக்கு கிளம்பி விட்டார். ஏங்க நீங்களும் போறீங்களா? ரேணு அவளை எழுப்பி மதியம் சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் தூங்கவை. ராத்திரியும் நல்லா தூங்கட்டும். நாளை முதல் அவள் புதுசாக மாறிடுவா என சொல்லிவிட்டு ராமராஜ் வெளியே வந்தார். ஆனால் அவரின் மனதினுள் ஒரு நெருடல் இருந்தது. மது முன்பு போல இல்லை. வெளிநாட்டிலிருந்து அதிகம் சம்பாதிக்கும் ஆங்காரமா? அப்படியும் தெரியவில்லையே. வேறு என்னவா இருக்கும்? இவ மட்டும் வந்திருக்கா, மாப்பிள்ளை வரல. வந்தது முதல் மாப்பிள்ளையை பற்றி எதுவும் பேசல. எந்த பேச்சு பேசினாலும் பிடியும் கொடுக்கவில்லை. ராமராஜின் அடிவயிற்றில் அக்னி எரிந்தது. 2.5 வருஷங்கள் கழித்து வெளிநாட்டிலிருந்து ஒரு மகள் வந்திருக்கிறாளே, குடும்பமே எத்தனை குதூகலமாய் இருக்கு. அவன் என்ன முடிவோட வந்திருக்கான்னு தெரியலையே. உள்ளே தூங்குறான்னு நினைச்சமா? இல்லையே, ஏதோ ஒரு போராட்டம் அவளுக்குள்ள நடக்குது. அவன் என்ன பிரச்சனைகளை இங்க உடைக்க போறா? எப்ப இங்க உடைக்க போறா? என்ன நடக்க போகுதோ? ராமராஜ் ஒரு ஆட்டம் ஆடி போய்விட்டார். இரவு முழுக்க அவர் உறங்கவே இல்லை. ஏதாவது சின்ன பிரச்சனையா இருக்கலாம். நாம தான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிறோமோ. பொறுமையா இருக்கணும் என்று விட்டு அவர் நடந்து கொண்டுதான் இருந்தார். பொழுதும் விடிந்து விட்டது. எழுந்து பல் தேய்த்து முகம் கழுவி குளிர்ந்த நீரை குடித்துவிட்டு நடைப்பயணத்துக்கு தயாரானார். ரேணுகா எழுந்து வந்தாள். என்னங்க? மது எழுந்ததும் அவளை கேட்டுக்கிட்டு உடனடியாக குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாமா? நீங்கள் தான் டிக்கெட் புக் பண்ணணும் என்றால் அவகிட்ட கேட்டுட்டு புக் பண்ணலாம் என வெளியே வந்தார். இவ என்னடானா 1000 எதிர்பார்ப்புகளோட இருக்கா. மதுவோ எந்த குண்டை தூக்கி போட பாராளோ. பலவித சிந்தனைகளுடன் 1 மணி நேரம் வாக்கிங் முடித்துவிட்டு அவர் வீடு திரும்பவும் சமையல் கட்டில் இருந்த மதுவின் குரல் கேட்டது. எழுந்துட்டியாமா என்றார். ஆமாம்ப்பா, இப்பதான் பல் தேய்ச்சிட்டு வந்து காஃபி குடிக்கிறேன். நல்லா தூங்குனியா மது? ஏதோ ஒரு அளவுக்குப்பா. அருண் எழுந்து வந்தான். அக்கா, நீ இன்னும் கொண்டு வந்த பெட்டி எதுவுமே திறக்கல. என்னெல்லாம் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்க என்றான் அருண். எதுவும் வாங்கலடா. என்னக்கா நீ 2.5 வருஷம் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற, எதுவுமே வாங்கலைன்னு சொல்ற? விர்ரா, இப்பெல்லாம் வெளிநாட்டு பொருட்கள்ல எந்த அதிசயம் இல்லை என்றாள் அம்மா. இங்கே என்ன பொருள் கிடைக்கல, அவள் வர்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அவளை விட பொருளா முக்கியம் என்றார். அருண் எதுவுமே பேசவில்லை. மது உடனடியாக குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். மது திரும்பவும் பேசவில்லை. நீ எத்தனை நாட்கள் இருக்கணும்? எப்போ திரும்ப போவ? உன் மாமியார் வீட்டுக்கு மதுரைக்கு போகிறையா இல்லையா? உன் ப்ரோக்ராமை சொல்லிட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் மது என்று அம்மா மீண்டும் மீண்டும் ஏதோ ஒன்று பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தாள். அம்மா கேட்கறதுக்கு எதுக்குமே மதுவிடம் பதில் இல்லை. உங்கிட்டிருந்து ஏன் பதில் இல்லை என அப்பா கேட்டே விட்டார். மது ஒரு முறை விழிகளை சுழல விட்டாள். அப்பாவை ஆழமாக பார்த்தாள். அப்பா, இனிமே நான் திரும்பி போகவே வேண்டாம்னு தான் என் துணிமணிகளை பேக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? இனிமே இங்கே தான் இருக்க போறியா மது? மாப்பிள்ளை இங்கேயே வந்துடுவாரா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அம்மா ரேணுகா சொன்னாள். நீ இரு ரேணு, அவளை முழுசா பேச விடு. அதுக்குள்ள நீ எதுவும் அவசரப்படாதே என்றார் ராமானுஜர். என்ன சொல்றீங்க மது? ஏதாவது பிரச்சனையாம்மா? நான் தான் இங்கே வந்துட்டியா? ஆமாம்ப்பா, பிரச்சனை தான். என்ன பிரச்சனைடி? அம்மா, அவர் கூட இனி நான் வாழ முடியாதும்மா. அவரை விட்டு விலக நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் மட்டும் வந்திருக்கேன். என்னடி சொல்கிற மது? கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருக்கு. எனக்கு படப்படன்னு வருது. ஐயோ, ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற என்று அம்மா உணர்ச்சி வசப்பட அப்பா அருகில் வந்தார். மது, என்னம்மா ஆச்சு? அப்பா, நான் கல்யாணமாகி அங்கே போன 6 மாதம்தான் நல்லா வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சுப்பா. அப்படின்னா என்னாச்சுமா? கொஞ்சம் புரியும்படி சொல்லு. அப்பா, மாப்பிள்ளைக்கு பழக்க வழக்கமெல்லாம் நிறைய இருக்குது. குடிப்பழக்கம் இருக்குது. அது கூட பரவாயில்ல. பல பெண்கள் கூட தொடர்பு. வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றாரு. ஐயையோ, நானும் பொறுத்து பார்த்தேன். எல்லாமே வரம்பு மீறி போயிருச்சு. என்னால் முடியலை. விவாகரத்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு கட்டத்தில் கிரெடிட் கார்டு கூட அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். நல்ல காலம் அது எனக்கு கிடைக்கல. இங்கேயே வேலை தேடிக்கலாம். அதனால தாம்மா நான் வந்துட்டேன். நீங்கள் வந்தது அவருக்கு தெரியுமாம்மா? தெரியும்ப்பா. கடந்த 6 மாதங்களா நான் அவர் கூடவே இல்லை. இதெல்லாம் உன் மாமியார் மாமனாருக்கு தெரியுமாடி? அது எனக்கு தெரியாதுமா. என்னடி இப்படி சொல்கிற? அவரை பெற்றவங்களுக்கு இது தெரிய வேண்டாமா?
ஏமா புருஷனே இல்லைன்னா ஆன பிறகு அவனை பெற்றவங்க யாருமா எனக்கு என்றாள் மது. இல்லைம்மா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நியாயங்களை தட்டி கேட்க 4 பேர் வேண்டாமா? எதுக்கு? அவரை மாதிரி மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழ்றக்கா? இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது என்றாள் மது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. 2.5 வருஷத்துல உன் வாழ்க்கை இப்படி ஒரு முடிவுக்கு வரணுமா? ஏன் மது? விவேக் காவியா இப்போ வருவாங்க. வரட்டும். காவியா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏமா அன்னிக்கிட்ட மறைக்கணும்? அவன் நம்ம குடும்பத்தோடையா இருக்கா? தனி குடித்தனம்னு பேரு. கூடவே அவங்க அம்மா இருக்கா. அவளுக்கெல்லாம் இந்த விஷயம் எதுக்கு தெரியணும்? சரி ரேணு, அதுக்காக விவேக்குக்கு கூடவா? விவேக் மதுவோட சொந்த அண்ணன். அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாமா? விடுங்க, தெரிஞ்ச என்ன செய்ய போறான்? மது வாழ்க்கையை அவன் போக்க போறானா? பொண்டாட்டிக்கு பயந்தவனால் தங்கச்சிக்கு எந்த நல்லதும் நடக்காது என்றாள் ரேணு. உளராத ரேணு, மதுவுக்கு உண்டான பிரச்சனைக்கு காரணம் விவேக் இல்லை. ஆமாம்மா, அண்ணன் அன்னைக்கு இதை மறைக்கிறது எனக்கும் சரியா படல. அருண் சொன்னான். அவளுக்கு இலக்காரமா ஆயிரும். மதுவுக்கு கோபம் வந்து விட்டது. இதுல இலக்காரமா என்னமா இருக்கு? நான் அவங்க தயவுலையா இனி வாழ போறேன்? நான் சம்பாதிக்க போறேன். நான் தனியா வாழ போறேன். அப்படி சொல்லலடி மது. அவங்க அம்மாவுக்கு இதை கேட்டா உள்ளுக்குள்ள குழுன்னு இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவளுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி 4 இடத்துல அதை பரப்புவா. நமக்கு தானே அசிங்கம். அம்மா, ஒரு பொண்ணு புருஷனை பிரிஞ்சு வாழ்றதுல எந்த அசிங்கமும் இல்லை. இதெல்லாம் இப்ப சகஜமாயிருச்சு. ஒளிச்சு வைக்க எதுவும் இல்லை. என்கிட்ட கேட்கட்டும், நான் நேரடியா பதில் சொல்ல போறேன். நீ கவலைப்படாதே, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று விட்டு உள்ளே போனாள். நேற்று அந்த குடும்பத்தில் இருந்த குதூகலம் இன்று சுத்தமாக தொலைந்தே போய்விட்டது. அதற்கு காரணமெல்லாம் மதுவின் நடவடிக்கைகள் தான். மது கணவனுடன் சேர்ந்தாளா? காவியாவுக்கு விஷயம் தெரிந்ததா என்பதை இனிவரும் எபிசோடுகளில் பார்க்கலாம். நண்பர்களே, இது ஒரு குடும்ப கதை. நான் படித்ததில் எனக்கு மிகவும் பிடித்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதனுடைய முதல் பாகம் லிங்க் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் கேளுங்க. நன்றி. நாளை அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம்.